தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற கட்சிகள், தலைவர்கள் அவங்ககிட்டலாம் இல்லாத ஒண்ணு என்ன நமது மக்கள் முன்னேற்ற கழகம், PLA ஜெகநாத் மிஸ்ரா கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியும் உங்ககிட்ட? எதிர்கால தலைமுறையை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். எதிர்கால தலைமுறை நல்ல ஒரு நீர், நல்ல ஒரு காற்று, நல்ல ஒரு மண் வளத்தோட வாழணும் அப்படிங்கிற நினைக்கிறோம். விவசாயத்தை பத்தி நினைக்கிறோம். வியாபார பெருமக்களை பத்தி நினைக்கிறோம். நெசவாளரை பத்தி நினைக்கிறோம். அவங்களுக்கான முன்னேற்றத்தை பத்தி நினைக்கிறோம். விவசாய கொள்கையை நாங்க வடிவமைச்சிருக்கோம். விவசாய விலை நிர்ணயம் சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க கொண்டு வரோம். ம். பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்கள் முன்னேற்றம், ஏற்றுமதி கல்வி வரணும்னு சொல்றோம். ம்ஹ்ம். ஏற்றுமதி கல்வி வேணும். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உத்தரவாதத்துடன் வேலை வாய்ப்புடன் கூடிய கல்வியை கொடுக்கணும்னு சொல்றோம். ம்ஹ்ம். அதுக்கான திட்டம் வச்சிருக்கோம். ம். நிச்சயமா எதிர்வரக்கூடிய அரசாங்க திட்டம் இதெல்லாம் நாங்க கொண்டு வருவோம். ஆனாலும் நீங்க ஒரு சபார்டினேட்டா தான் இன்னைக்கு போக முடியும். தமிழ்நாடு முழுக்க நீங்க ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமா பயணிக்க முடியாது தானே? ஆமா. அதாவது அப்படின்னா அதாவது நாங்க ஆட்சிக்கு வரமோ வரலையோ, ஆட்சிக்கு வரக்கூடியவர்களிடம் நாங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் இருப்போம். அவர்கள் நாங்கள் சொல்லுவதை கேட்கக்கூடிய இடத்தில் இருப்பார். ஆப்ரேட் பண்ணுவீங்க, இயக்குவீங்க. நீங்க தான் இல்ல, வந்து இல்ல, இயக்குவீங்க அப்படின்னு இல்ல. ஆ, சொல்லக்கூடிய இடத்துல இருப்போம். எல்லாரும் இங்க இயக்கிட்ட அரசா இயங்காது. ஆ. வித்தியாசமான கொள்கை, வித்தியாசமான எங்கள் திட்டங்கள், ஆளும் அரசுடன் அனுசரணையுடன் இருந்து எங்களுடைய கொள்கைகளை மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்துல கொண்டு வருவோம். தமிழ்நாட்டுல இருக்கிற எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட நீங்க ஒரு நெருக்கத்தின் பால் இருக்கீங்க? அதே போல இதற்கு முன்னாடி எந்தெந்த கட்சி தலைவர்கள் உங்களோடு அணுகி பேசியிருக்காங்க? அத பத்தி சொல்ல முடியுமா? அதாவது எல்லா தலைவருடைய அனுசரணையத்தையும் நான் இருக்கேன். இது என்னுடைய சுபாவமே அப்படிதான். ஆரம்ப காலம் தொட்டு என்னுடைய சுபாவமே வந்து எல்லாம் 6 முதலமைச்சரை சந்திச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ம். முதலமைச்சர்களை சந்திச்சிருக்கேன். மக்களுக்காக பல்வேறு கோரிக்கைக்காக சந்திச்சிருக்கேன். எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு குட்வில்லை தான் நான் எல்லா இடத்துலையும் எடுத்திருக்கேன். ம். அதை அப்படியே எடுத்து கொண்டு வரேன்.